லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகின்றவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்ம சோர்ந்து போகிறோம், அப்பப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். சோர்வு நம்மளுக்கு நிறைய வருது. ஏதாவது ஒரு பேச்சு கேட்டாலோ, யாராவது ஏதாவது சொன்னாலோ, அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சோர்வு வந்துடுது. அதே பலவீனம் நிறைய நம்மளுக்கு வரும். அந்த பலவீனம் வர்றதுனாலே தான் நம்ம என்ன பண்ண செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாமல், போகிற இடத்துக்கு போக முடியாமல் நம்மளுக்கு தடையாகுது. ஏன்னா அந்த பலவீனங்கள் வரும்போது நம்மளை சோர்ந்து போகும்போது எந்த காரியம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் நம்மளுக்கு பலன் ரொம்ப தேவை. அதில் தான் தாவீது என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டுகிட்டே இருப்பார். அதே போல் தேவஜனமே பலவீனமாக இருக்கிற நீங்களும் கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு பலனை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்கு பலனை கொடுங்க. அதே போல் தாவீது சொல்கிறாரு பாருங்கள், சங்கீதம் 18:1 சொல்கிறாரு பாருங்கள், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே 18:32 கூட சொல்கிறார் பாருங்கள், என்னை பலத்தால் ஈடை கட்டி என் ஒலிகளை செவ்வாய்ப்படுத்துகின்ற தேவனே அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார் பாருங்கள். அப்போ அதே 36 பாருங்கள், 18 என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடிக்கின்ற ஒளியை அகலமாக்கிறார். அதனால் நம்ம என்னென்னா, நம்ம கால்கள் விழாதபடிக்கு நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதே சொல்கிறார், வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு. இந்த வசனங்கள் படி நமக்கு தேவன் பலன் வேணும். பலன் இல்லாமல் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். அதனால் கேளுங்க, பலன் இல்லைன்னா தேவனே எனக்கு பலன் கொடுங்க, இந்த ஊழியம் செய்யணும் பலன் கொடுங்க, அப்போ ஒரு வேலை செய்யணும் பலன் கொடுங்க, வேலை செய்யணும் பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ண நம்மளை பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சிம்சோனு கூட நம்ம பார்க்குறோம். அவருக்கு பலனெல்லாம் எழுந்து போகும்போது கூட அவர் என்ன பண்ணார், கடைசியில் அந்த பெலிஸ்தரை எல்லாம் அவர் கேவலமாக பேசும்போது அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் ஒரே ஒரு வாட்டி எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பலன் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த ஜனங்களெல்லாம் முறியெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெலிஸ்தர்கள் முறியெடுத்தார். அதுபோல் தேவ ஜனமே நம்ம தேவன்கிட்ட பலன் கேட்கும்போது அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போன நேரங்கள் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் எந்த பலவீனம்ல இருந்தாலும் சுவாமி அவங்களை பலப்படுத்துங்க ஐயா. உங்களால் முடியும் சுவாமி. சத்தம் இல்லாமல் யாராவது பலவீனத்தில் இருந்தாலோ வியாதியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டவரை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த நாளில் கர்த்தாவே நல்ல காரியங்களை போகும்போது வரும்போது அவங்க பிரயாணத்தில் நீர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அதே போல் எனக்கு பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தாலும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல காரியங்களை ஒவ்வொன்றும் அவங்க செய்யும்போது கர்த்தர் நீர் அவங்களோட இருந்து கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாசனம் கூட நிறைய பேருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.